தெரு நாய்கள் சம்பந்தமா உச்சநீதிமன்றம் முக்கியமான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவுகள்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, உச்சநீதிமன்றம் சொன்ன இந்த உத்தரவு செயல்படுத்தல நிறைய சவால்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள் நல ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவை வரவேற்று பொதுமக்களும் சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களையும் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா முழுவதும் கல்வி நிலையங்கள், விளையாட்டு வளாகங்கள், ரோடு எந்த எல்லா இடத்துல இருந்தும் இருக்கிற தெரு நாய்களை பிடிச்சு அதை காப்பகங்களை அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, தெரு நாய்களால யாரெல்லாம் அதிகம் பாதிக்கப்படுறாங்கன்னா, குழந்தைகள், வயதானவங்க, பொருளாதாரத்துல நலிவடைந்தவங்க, தெரு ஓரமா தங்கியிருக்காங்கல்ல, பாதுகாப்பு இல்லாம, வீடு இல்லாம, அவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறதா உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணி விலங்குகள் நல ஆர்வலரும் பாஜக தலைவருமான மேனகா காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தீர்ப்பு இதுக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்போட ரொம்ப மோசமானது, இதை செயல்படுத்த முடியாது, ஒருவேளை இத சாத்தியம்னா இதை முன்னாடி நம்ம செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. பொது சுகாதாரத்துறையோட முன்னாள் இயக்குனர் குழந்தைசாமி இந்த தீர்ப்பு சரியான அணுகுமுறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வரவேற்றிருக்கிறார். இந்த தீர்ப்பு பல சிக்கல்களை உருவாக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தின் உறுப்பினரான ஸ்ருதி வினோத்ராஜ் அவர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. தெரு நாய்களை எங்கிருந்தெல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை நான் படிக்கிறேன். பள்ளி, கல்லூரி மற்றும் இதர கல்வி நிறுவனங்கள் இந்த இடத்துல இருந்தாலும் அப்புறப்படுத்தணும். அடுத்து, மருத்துவமனைகள், அதை சுற்றி இருக்கிற இடங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், பணிமனைகள், விளையாட்டு மைதானம் மற்றும் விளையாட்டு வளாகங்கள், மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள், தெருநாய்களை உள்ளே நுழையாத மாதிரி இந்த இடத்தெல்லாம் சுற்றி வேலிகள் அமைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மையான மக்கள் இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. இந்த முடிவு மக்களுக்கு மட்டும் இல்ல, நாய்களுக்கு கூட பலனளிக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்னு அதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை வேற இப்போ திருநாய்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காம அதிகரிச்சிருச்சு. நாய்க்கடியோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு வருது. அதனால மக்கள் பாதுகாப்புக்கு இந்த உத்தரவு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா விலங்குகள் நல ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாய்களை அப்புறப்படுத்துவதனால மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? அடைத்து வைக்கப்பட்ட நாய்களை பராமரிக்கிறதுக்கு என்ன வழி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தினாலே இந்த பிரச்சனையை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இந்த பிரச்சனை காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அதுக்காக டோட்டலா எல்லா நாயும் பிடிச்சி காப்பகத்துல அடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சரியா இருக்குமா அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது, பிடிக்கக்கூடிய திருநாய்களை மீண்டும் அதே இடத்துல கொண்டு வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நடைமுறையில உள்ள விலங்கு பிற கட்டுப்பாடு விதிப்படி கருத்தடை மற்றும் தடுப்பூசி செலுத்துறதுக்காக பிடிக்கப்படும் நாய்களை இந்த ஊசியெல்லாம் செலுத்தினதுக்கு அப்புறம் அதே இடத்துல கொண்டாந்து விட்டுறாங்க. இதுதான் இப்ப நடைமுறையில இருக்குது. ஆனா இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி பிடிக்கிற நாய்களை இந்த மாதிரி ஊசி போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல கொண்டாந்து விடக்கூடாது. நாங்க ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். அடுத்து கோர்ட்டு சொன்ன விஷயங்கள், இந்திய விலங்கு நல வாரியம் கல்வி நிலையம் மற்றும் வளாகங்கள்ல திருநாய்கள் மேலாண்மை மற்றும் திருநாய்க்கடி தடுப்பு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை 4 வாரங்களுக்குள்ள உருவாக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நெறிமுறைகளை நாடு முழுவதும் பின்பற்றணும் அப்படின்னு ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதே போல நாடு முழுவதும் கருத்தடை மற்றும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் என்ன நிலையில இருக்குது அப்படிங்கிற தொடர்பாக 8 வாரங்களுக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்தியாவில் கடந்த 3 ஆண்டுகளாக ரேபிஸ் தொற்று மரணங்கள் அதிகரித்து வருதுன்னு சொல்றாங்க. 2024ஆம் ஆண்டு நாட்டிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தாங்க அதிக ரேபிஸ் மரணங்கள் பதிவாகி உள்ளதா மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அடுத்த பதில சொல்லியிருக்காங்க. தமிழகத்திற்கு அடுத்த இடங்கள்ல கர்நாடகா இங்கே 42, ஆந்திராவில் 39 கேஸு இடம்பெற்றிருக்கு. தேசிய அளவுல ரேபிஸ் மரணங்களுடைய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2022 மொத்தமா 22 பேர் இறந்திருக்காங்க. 2023 121 கேஸு, 2024 180 கேஸு, அதுல தமிழ்நாட்டில் மட்டும் 43 கேஸு பதிவாயிருக்குது. சரி, இந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்னா, நீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த தீர்ப்பை திருநாய் பிரச்சனையை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு சாத்தியமான வாய்ப்பு அப்படின்னு சொல்ற ஒரு விலங்கு நல ஆர்வலர், இந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்ப்பு எந்த பொதுநல வழக்கிலோ அல்லது மேல்முறையீட்டு வழக்கிலோ வழங்கப்படல. உள்ளாட்சி அமைப்பு, மாநில அரசால தெருநாய் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம போனதால் தான் நீதிமன்றம் தலையிட வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறதாவும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். சரி, நீதிமன்ற தீர்ப்பை தனித்து பார்க்காம ஒருங்கிணைந்த நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நீதிமன்றம் சொன்னதுல முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுறதா அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆக்ஷன் எடுக்கும் பொழுது முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளில் சுற்றி திரியும் நாய்களை முதல்ல அப்புறப்படுத்துவாங்க. இது ஒவ்வொரு கட்டமாக செயல்படுத்த வேண்டும். காப்பகங்களை எளிதில் நம்ம உருவாக்கிடலாம்.
அதன் பின்னர் நாய்களை அப்புறப்படுத்தி இந்த வளாகங்களை சுற்றி வேலி அமைக்கிற போது நாய்களுடைய எண்ணிக்கை கணிசமா குறையும் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா விலங்கு நல ஆர்வலர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை உடனடியாக செயல்படுத்தும் சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்மிடம் போதிய கால அவகாசம் இல்லை, இந்த தீர்ப்பு அமல்படுத்த குறைந்தபட்சம் 4 ஆண்டுகளாவது ஆகும், அதற்கான கட்டமைப்போ மனித வளமோ நம்ம கிட்ட கிடையாது, பல உள்ளாட்சி அமைப்புகளை நாய்களை அடைத்து வைக்க காப்பகங்கள் இல்லை அப்படின்னு பதிவு பண்றாங்க. விலங்கு பிறப்பு கட்டுப்பாடு விதிகளை மாற்றாமல் நாய்களை அப்புறப்படுத்த முடியுமா அப்படின்னு சில வல்லுநர்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. விலங்கு நல ஆர்வலர்கள் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வளாகங்கள்ல உள்ள நாய்களை அப்புறப்படுத்தினா அந்த இடத்துல புதிய திருநாய்கள் வந்துடும். தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் கல்லூரிகள் இருக்குது, அவற்றுக்கெல்லாம் வேலிகள் அமைத்து முடிக்க நீண்ட காலம் எடுக்கும். நாய்களை ஒரே நேரத்துல பிடிப்பதற்கான மனித வளமும் நம்மிடம் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நாய்களை பிடிக்கிறத விட அவற்றை அடைத்து வைப்பதுதான் பெரிய சிக்கலாக உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸிங்க, அதை அடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் முன்னர் ரேபிஸ் பாதிப்புள்ள நாய்களை அடைத்து வைக்குமாறு உத்தரவிட்டது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா நாய்களையும் அடைத்து வைக்க சொல்றாங்க, அது சாத்தியமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேலும் இதுக்கு நிறைய காப்பகங்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது, அதற்கான நிதி ஆதாரமும் இப்போ இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த நாய்கள் காப்பகங்கள்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நாய்களுக்காக கட்டப்படும் காப்பகங்களை சென்னையில தற்போது நாய்களுக்காக 2 காப்பகங்கள் இருக்குதான். இவை ஒவ்வொன்றிலும் 209 நாய்கள் அப்படின்னு 500 நாய்களை அடைச்சு வைக்கலாம். இங்கு ரேபிஸ் பாதிப்பு இருக்கக்கூடிய நாய்கள், பிற நோய்களால பாதிக்கப்பட்ட நாய்கள், ஆக்ரோஷமான நாய்கள் அப்படின்னு தனித்தனியா இதுக்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாய்க்கும் தனித்தனியாக கூண்டு அமைக்கப்படுமா. இது மட்டும் இல்லாம எந்த பாதிப்பும் இல்லாத நாய்களுக்குன்னு தனியா ஒரு இடமும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, இங்கு சாப்பாடு போடுறதுல இருந்து சிகிச்சை அளிக்கிறது வரைக்கும் நாய்கள் பராமரிப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை செய்யும் மையங்கள்ல அவற்றை இப்ப அடைத்து வைக்க முடியாது. தற்போது 5 ஏபிசி, அதாவது 5 கருத்தடை மையங்கள் சென்னையில இருக்குதுன்னு சொல்றாங்க. இவற்றில் நாய்களுக்கு தடுப்பூசி, அறுவை சிகிச்சை இதெல்லாம் கொடுக்கலாம், ஆனா இங்க அடைத்து வைக்க முடியாது. மொத்தமா 780 நாய்களுக்கு சிகிச்சை வழங்க முடியும். இவை இல்லாம மேலும் சில ஏபிசி சென்டர்களும் சென்னையில இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. உச்சநீதிமன்றம் பரபரப்பா இப்படி உத்தரவிட்டு இருக்காங்க. இந்த உத்தரவை செயல்படுத்த இருக்கிற சிக்கல் எப்படி செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.